ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான சின்ன மினி பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவராத்திரி கொலு டைமில் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க நல்லாயிருக்கும். அடியில் அகலம் பாருங்கள், நல்லா அகலம் வச்சுருக்கேன். நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் போடும்போது அந்த கூடை கரெக்டாக அப்படியே உட்காரும், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்கேலில் 1 2 3 4 4.5 அடி எடுத்திருக்கேன் ஒயரு. 4.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு 12 ஒயர்ஸ் அது மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 12 ஒயர் இருக்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். அந்த ஒயரை இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போது கீழே போடுறதுக்கு நான் இந்த மாதிரி கிரே கலர் ஒயர் எடுத்திருக்கேன், சிமெண்ட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு விரல் அளவு அந்த 2ஆக மடித்து வச்சதுலேருந்து அளந்து எடுத்துகிட்டு வாங்க, கம்மியாக வச்சு. இப்போ பாருங்கள், அது மேலே இதை மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். அதே மாதிரி சைடுலேயும் அடிப்பக்கத்தில் ஒரு விரல் அளவு கம்மியாக அளந்து விட்டோம்ல, அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடு வலது கை பக்கம் நம்ம கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும் நமக்கு. இப்போ 2வது ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. வலது கை பக்கம் இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. இப்போது கீழே இருக்கிறத மேலே வைக்கணும். அதே மாதிரி அடியிலையும் சைடில் போகிறதுலையும் அடி ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தள்ளி விட்டு சரி பண்ணிக்கணும். இப்போது எல்லா ஒயரையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் 12 ஒயரும் போட்டாச்சு. மொத்தம் 12 ஒயரு போட்டாச்சு. இப்போ சைடில் இருக்கிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது மேலே போகிற ஒயரை விட ஒரு விரல் அளவு கம்மியாக இருக்கணும். இப்போது மறுபடியும் சைடிலிருந்து அளந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடுலையும் அடி ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுங்க. இப்படியே தான் போட்டுகிட்டே வரணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற ஒயரை சுற்றி போடணும். இது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட மீதி இருக்குல்ல, அந்த ஒயர்களை வச்சு நீங்கள் போடலாம். கூடெல்லாம் போட்டுட்டு எல்லா கட்டில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயருங்க இருக்கும், அதுங்க ஒயரை இங்கே மாதிரி போடலாம். இப்போது 3வது லைன் அதே மாதிரி ஆரம்பித்தாச்சு. இப்போது அடையாளத்துக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 லைனையும் சேர்த்து நீங்கள் சென்டர் லைன் அப்படின்னு அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. 2 ஒயரையும் சேர்த்து பாருங்கள் முடிச்சு போட்டிருக்கேன் சும்மா அடையாளத்துக்கு. இப்போது மேலே அதே மாதிரி அந்த 2 லைன் போட்டது இல்லாமல் 3 லைன் போட்டிருக்கேன். இப்போது அப்படியே திருப்பிக்கோங்க. அந்த முடிச்சு போட்டதுலேருந்து கீழே 3 லைன் மேலே 3 லைன் வரணும். அந்த முடிச்சு போட்டதோடு சேர்த்தாக்க நமக்கு 8 லைன் வரும். டோட்டலாக பேஸ் 8 லைன்ஸ் நம்ம போடணும். கீழே போட்ட மாதிரியே தான் சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் 3 லைனு அந்த பக்கம் 3 லைன் போட்டிருக்கேன். அந்த முடிச்சு போட்டது 2, மொத்தம் 8. இப்போ அடையாளத்துக்கு போட்டிருந்ததை எடுத்து விட்டுடலாம். இனிமேல் அந்த அடையாளம் நமக்கு தேவையில்லை. இப்போது மேலே போடுறதுக்கு பாருங்கள், ஆரஞ்சு கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. இந்த மாதிரி அளந்துட்டு அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடித்து அது மேலே இதை மாட்டணும். கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடில் அடியில் ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டு இழுங்க. 1 போட்டுட்டோம். இப்போ இது 2வது போடுறேன். 3 4 மொத்தம் ஆரஞ்சு கலரில் 4 மட்டும் போடுங்க. மேலே போகிற ஒயர் அளவு அளந்து 4 போட்டுட்டேன். 4 போட்டுட்டு திரும்பவும் மேலே போகிற ஒயர் அளவே அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும்.
பிட்டு பிட்டாக நம்ம போடணும். பாருங்கள் 4 மட்டும் போட்டு கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 5வது ஒயருக்கு பாருங்கள், அதே மாதிரி 5வது ஒயரு மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. ஆரஞ்சு ஒயரை அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இன்னும் 4 போடுங்க. கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் போடணுன்னா இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் இந்த மாதிரி நார்மல் பேஸ் போட்டுட்டு கிராஸ்கட் கூட மேலே வர மாதிரி போட்டிங்கன்னா அகலமாகவும் தெரியும். அதே சமயம் கீழே ஸ்டிஃபாக நிற்கும். அந்த கூடை வந்து வெறும் கிராஸ்கட் கூடை மட்டும் போடும்போது அப்படியே நிற்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால சொல்கிறேன். இப்போ பாருங்கள் 4 போட்டுட்டு மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலையும் அதே மாதிரி பாருங்கள் மேலே போகிற ஒயர் அளவு அளந்துட்டு போட ஆரம்பிக்கிறேன். பிட்டு பிட்டாக 4 போடுறோம். முக்கியமாக மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணணும், அதையும் யோசிக்கணும். 3 டைம் வருது. நம்ம 12 ஒயர் எடுத்திருந்தோம் இல்லையா, அதனால் 3 டைம் 4 நாளாக பிரிச்சுட்டு நம்ம போட்டு கட் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம 2 ரோலில் 1 ரோலு 1.5 கட்டு அப்படிலாம் போட்டிருக்கோம். நிறைய டைப்பில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். மினி பேஸ்கெட்டும் நிறையா போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த 12க்கும் 3 டைம் பிட்டு பிட்டாக போட்டு கட் பண்ணிட்டேன். இப்போது சைடில் போடுறதுக்கு எனக்கு அந்த வெள்ளை கலர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் ஆரஞ்சே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். மேலே போகிற ஒயர் அளவு பாருங்கள், அதை அளந்துட்டேன். அந்த கிரே கலர் ஒயர் அளவு அளந்துட்டு வெள்ளை கலரை விட்டு அந்த ஆரஞ்சு மாதிரியே தான் போடுறேன். ஆனால் இதில் 2 மட்டும்தான் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. 2 மட்டும் போட்டுட்டு அதே ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது சென்டரில் போடுறதுக்கு ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இது வந்து எப்பயும் போடுற ஒரே மாதிரி டிசைன் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்கிற மீதி ஒயர்களை வச்சு நீங்கள் போடலாம் அப்படின்ற ஐடியாவுக்காக அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஒரே ஆரஞ்சு கலரே வச்சு கூட போடலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து மேலே போகிற அந்த ஒயர் அளவு அளந்துட்டு அப்படியே போடுறேன். ஒரு 4 போடுங்க. நம்ம அந்த பக்கம்லாம் ஆரஞ்சு 4 போட்டோம்ல, அதே மாதிரி தான் 4 போட்டுட்டு மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க ஆரஞ்சு ஒயரை. இப்போது இன்னும் 2 இருக்கும். நம்ம பேஸ் வந்து 8 போட்டோம் இல்லையா, அதனால் 2 வெள்ளை 4 ஆரஞ்சுக்கு அடுத்த 2ம் வெள்ளை கலர் போட்டுருங்க. உங்கள்கிட்ட ஒயர் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே கலரை கூட போட்டுக்கலாம், ஆரஞ்சே கூட போட்டுக்கலாம் சுற்றிலும். இது வந்து இந்த மாதிரி 2 4 2ன்னு பிரித்து போடும்போது கொஞ்சம் அகலமாக தெரியும் உள்பக்கம். பாருங்கள், இதே மாதிரி இந்த சைடும் போட்டுருங்க, சைடுலையும் இதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ 4 பக்கமும் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். இந்த பிட்டு பிட்டாக இருந்ததெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி பாருங்கள், 4 போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுருந்தோமா, அந்த கேப் மாதிரி தெரியும் பாருங்கள். இந்த பக்கம் 4 போட்டு கட் பண்ணி விட்டுருந்தோம். இப்போது இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் 2யும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. வலது பக்கம் பார்த்து 1, இடது பக்கம் பார்த்து 1 இருக்கணும். அதை 2யும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. அந்த இடத்துல பாருங்கள் ஐங்கோண வடிவத்தில் தெரியும். அதே மாதிரி பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் இப்படி பிட்டு பிட்டாக இருக்கோ ஒயரு கட் பண்ணி விட்டோமோ அந்த ஒயர்களை மட்டும் சேர்த்து போடுங்க. 2 போட்டாச்சு. அந்த மூலையில் மட்டும் நமக்கு ஐங்கோண வடிவத்தில் தெரியாது, ஏன்னா மேலே பார்த்து 1 சைடில் பார்த்து 1 வரும். வெள்ளை ஒயர் 1, ஆரஞ்சு ஒயர் 1, அதை 2யும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் 1, இந்த ஆரஞ்சு கலர் 1 பாருங்கள் பிட்டை அப்படி இருக்குது. அதை 2யும் வெள்ளையும் ஆரஞ்சும் சேர்த்து ஒரு நாட்டு. பேஸ் பக்கமும் 4 கார்னர்லேயும் ஆரஞ்சும் வெள்ளையும் வருது. அதே மாதிரி இந்த மூலையிலையும் பாருங்கள் அது மாதிரி வரும். இந்த வெள்ளையும் ஆரஞ்சும் வருது. சுற்றிலும் இதே மாதிரியே நம்ம அந்த பிட்டு பிட்டாக கட் பண்ணி விட்டுருந்தோம்ல, அதை எல்லாத்தையும் போடுங்க அந்த மற்ற 2 பக்கமும்.
நம்ம சேனலில் நிறைய விதமான மினி பேஸ்கெட்ஸ் இருக்குது, எல்லா மாடல்லையும் இருக்குது. போட்டு பாருங்கள். நவராத்திரிக்கு நீங்களும் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு. இந்த கூடை வந்து நீங்கள் வெத்தலைப்பாக்கு கோயிலுக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இது அகலம் இருக்குது உங்களுக்கு. கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் கோயிலுக்கு போவாங்கள்ல, பூஜை விளக்கு போடுறதுக்கு அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு உள்ளார பொருட்களும் வச்சிக்க முடியும். ஏன்னா அகலம் பாருங்கள் நல்லா கொடுத்துருக்கேன், 8 லைன் கொடுத்துருக்கேன். அதனால் விளக்கு போடுறதுக்கு எண்ணெய், விளக்கு, திரி, தீப்பெட்டி வச்சு கொஞ்சமாக பூ வச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். இதில் 2 வாழைப்பழம், ஒரு சின்ன தேங்காய் அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது ரொம்ப சின்னதாக அகலமே இல்லாமல் போடும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சுற்றிலும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். எல்லா இடத்துலையும் நம்ம எங்கெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தோமோ அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த 4 ஒயர் போகுதில்ல, அந்த க்ரீன் கலர் மாதிரி, அதை 2 சேர்த்து ஒரு நாட் போடுங்க. ஏன்னா மேலே 4 தானே போட்டோம், அப்போ 4 பிரித்து பாருங்கள் இருக்குல்ல, அந்த 4ல் ஃபஸ்ட்டு 2 சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அப்படியே அதை விட்டுட்டு அடுத்த 2 சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், சைடுலேயும் அந்த சிமெண்ட் கலரில் நம்ம பேஸ் போட்டிருந்தோம், அந்த ஒயர்களையும் சிமெண்ட் ஒயரையும் 2 போடணும். மொத்தம் 8 போட்டிருந்தோம், 8 லைன் போட்டிருந்தோம். அந்த சிமெண்ட் ஒயர் மட்டும் போடுங்க. நான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்னு வேறு கலர்களில் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அப்போ புரியும். நான் போடும்போது நீங்கள் ஒரே கலராக கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுனால வேறு கலரில் போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த சிமெண்ட் கலர் ஒயர்களை மட்டும் 2 எடுத்து போடுங்க. மொத்தம் 4 நாட் வரும். அதே இந்த பக்கம் போட்டோம்ல, அதே மாதிரியே இந்த சைடும் போடுங்க. அதே மாதிரி சைடுலையும் இதே மாதிரி இந்த பக்கமும் போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 4 சைடும் நான் அதே மாதிரி போட்டு வந்துட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று எங்கெல்லாம் ஒயர் சாஞ்சிருக்கோ அங்கெல்லாம் இனிமேல் நீங்கள் போட வேண்டியதான். பாருங்கள், அந்த க்ரீன் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு. அந்த 2 க்ரீன் நாட்டிலேருந்து ஒரு ஒயரும், இந்த பக்கம் ஒரு ஒயர், அந்த பக்கம் ஒரு ஒயர், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஆரம்பிக்கிற இடத்துல அந்த வெள்ளையும் அந்த பச்சையும் இருக்குது. அதை 2 சேர்த்து ஒரு நாட் போட்டாச்சு. வரிசையாக இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு பாருங்கள், ஆரஞ்சும் அந்த க்ரீனும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். இதே மாதிரியே நீங்கள் வரிசையாக நீங்கள் பாருங்கள். அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா இது 2வது லைனு. நான் கையை வச்சு காமிச்சு உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரியே ஒன்று மேலே ஒன்று சாஞ்சியே இருக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸி, சீக்கிரம் நீங்கள் முடிச்சிடலாம். பேஸ் போட்டுட்டு இந்த ஒயருங்களை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நமக்கு ரன்னிங் ஒயரும் வைக்க தேவையில்லை, கட்டோட ஒயர் தூக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதும் இல்லை. இது நீங்கள் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே வரலாம். இனிமேல் பாருங்கள், இந்த கார்னரில் வரும்போது பாருங்கள், இந்த வெள்ளை ஒயரு ஒன்று, ஆரஞ்சு ஒயர் ஒன்று வரும். இந்த பக்கம் அந்த பச்சையும் வெள்ளையும் சாஞ்சி ஒன்று மேலே ஒன்று இருக்குதுல்ல, அந்த இடத்துல ஒன்று போட்டுருங்க. இதுதான் உங்களுக்கு மூளை திருப்புற மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள், இந்த பக்கமும் அந்த ஆரஞ்சும் அந்த சிமெண்ட் கலர் ஒயரும் பாருங்கள் சேர்ந்து வருது. இப்போ தான் உங்களுக்கு அப்படியே மேலே கூட வர மாதிரி வரும், வளைஞ்சி மேலே வரத்துக்கு வர மாதிரி தெரியும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அப்படி சாஞ்சி இருக்கிறதெல்லாம் இனிமேல் நம்ம சேர்த்து போட்டுகிட்டே வர வேண்டியது தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை.
பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டுகிட்டே வந்துடணும். இதே மாதிரி தான் நீங்கள் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரியே சுற்றிலும் போடுங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே மேலே வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த சென்டரில் பாருங்கள், அந்த வெள்ளை கலர் வருதுல்ல, அந்த வெள்ளை கலருக்கு மேலே சிமெண்ட்டு கலர் வருது. அந்த சிமெண்ட்டுக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வருதோ அவ்வளோ தூரம் போடுங்க. இப்போ மேலே ஒரு ஆரஞ்சு வரும். அந்த லைன் வந்து சமமாக முடிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சமமாக முடிச்சிருக்கேன். இப்போ அந்த ஆரஞ்சு வரும்போது ஒன்று போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறது போட மாட்டேன், அடுத்தது போடுறேன். உங்களுக்கு சமமாக முடியணும் அப்படின்னா அந்த மாதிரி வரிசையாகவே போட்டு சொருகிக்கலாம். நான் வந்து ஒன்று விட்டுட்டு போடலாம், அது ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒன்று கேப்பு விட்டுட்டு அடுத்த கேப்பில் போடுறேன். அதாவது ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்குல்ல, அதில் ஒரு கேப்பு விட்டுட்டு அடுத்த கேப்பு போடுறேன். ஒயர் வந்து சின்னதாகிடுச்சு, இவ்வளோ தான் எனக்கு வருது. உங்களுக்கு கூட இன்னும் ஹைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஒயர் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணோம்ல, 4 அடி கட் பண்ணோம், அதிலிருந்து இன்னொரு 1/2 அடி சேர்த்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா. இது மினி பேஸ்கெட் தான், அதனால் இந்த அளவே எனக்கு போதுமானதாக இருக்குது, போதும். இது பாருங்கள், ஒரு கேப்பு விட்டு நான் அதுக்கப்புறம் முடிக்கிறேன். அந்த மேலே அந்த ஆரஞ்சு வரும்போது ஆரஞ்சு பக்கத்தில் ஒன்று விட்டுட்டு அடுத்தது போட்டேன். இதே மாதிரியே நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ சொருகும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே மேலே இருக்குல்ல அந்த 2 ஒயரை சொருகிட்டு அதுக்கப்புறம் தான் சைடில் இருக்கிறத சொருகணும். அப்படியே சாய்ச்சி அது எந்த பக்கம் கிராஸாக போகுதோ அந்த இடத்துல கீழே அடுத்த நாட்டிலேருந்து சொருகணும். அந்த போட்டுக்கிட்டு வந்ததுலேயே சொருகக்கூடாது, அந்த ஆரஞ்சிலேயே சொருகக்கூடாது. அதுக்கும் சைடில் கீழ் லைனில் சொருகுங்க, சைடில் போகிற லைனில் சொருகுங்க. இதை இந்த சைடு பார்த்து வலது பக்கம் பார்த்து சொருகிறோம். அப்படியே கீழே இருக்கிற லைனில் அடுத்த லைனில் சொருகணும். இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணுங்கள். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத சொருக்கிட்டு தான் அடுத்தது சைடில் இருக்கிறத சொருகணும். அதையும் அது அப்படியே கீழே 2வது லைன்லேருந்து அப்படியே சொருகி விடுங்க நீட்டமாக. இதே மாதிரியே எல்லா பக்கமும் சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் சைடில் உள்ளதை இந்த பக்கம் சொருகுங்க. ஒரு இது உங்களுக்கு சொருகி காமிச்சிருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் சொருகிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றிலும் சொருகிட்டேன். கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. 3 கலர் கலந்து 4 கலர் கலந்து போட்டிருக்கேன். ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை, அந்த கிரே கலர் எல்லாம். இப்போ கைப்பிடிக்கு 1 2 3 3.5 அடி ஒயர். 3.5 அடியில் மொத்தம் 3 ஒயர் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 ஒயர் கைப்பிடி தான் போடுறேன். எந்த கைப்பிடி வேணாலும் போட்டுக்கலாம். அந்த ஆரஞ்சிலேருந்து பாருங்கள், அந்த பக்கத்தில் கூரா இருக்குல்ல, அதுக்கும் அந்த கீழே கேப் மாதிரி வருதுல்ல, அதுலேருந்து 1 2 2வது இதில் அந்த பள்ளமாக இருக்கிற இடத்துலேருந்து 2வது இதில் கீழே போடுறேன். 2 பக்கம் ஒயரும் சமமாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 ஒயர் வர மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உள்பக்கத்து ஒயரை இப்படி ஒரு ஒயர் பாருங்கள், இந்த பக்கம் ஒயர் அடியில் இருக்குன்னா இந்த ஒயரை மேலே வைக்கிறேன். இப்போ ஏற்கனவே இப்போ மேலே எடுத்ததுனால இந்த பக்கம் அடியில், இது மேலே கீழே. பாருங்கள் எப்படி வச்சு பிடிக்கிறனோ இந்த மாதிரி மேலே கீழேன்னு வச்சு பிடிக்கணும். இப்போது மேலே கீழே, இந்த பக்கம் வந்து அடியில், ஏற்கனவே மேலே இருக்கிறதுனால அடியில் மேலே கீழே. இந்த கைக்கு 3 அந்த கைக்கு 3 ஒயர் இப்படி வந்துருச்சு. மேலே கீழேன்னு வச்சாச்சு. இப்போது எந்த பக்கம் தூக்கிட்டுருக்குன்னு பாருங்கள். ஒயரு லெஃப்ட்டில் தூக்கிட்டுருக்கு. அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து, கடைசி ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து, இந்த பக்கமும் கடைசி ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வந்து 2வது ஒயரை அமுக்கி ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே வச்சுக்கணும். அதே மாதிரி ரைட்லேருந்து ஒரு டைம் கொடுத்தா லெஃப்ட்லேருந்து ஒரு டைம் கொடுத்து அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ அடுத்தது நம்ம அந்த கூடையில் அந்த அதுக்கு மேலே ஒரு நாட்டு இருந்துச்சுல, அந்த கேப்பில் விட போகிறோம். அப்போ கைப்பிடி வளைஞ்சி விழாமல் இருக்கும். சும்மா அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஓட்டைக்குள்ளார கொடுத்து இந்த பக்கம் ஓட்டையில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். எடுத்துகிட்டு வந்துட்டு எப்பயும் போல் அந்த லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு 2வது ஒயரை அமுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே வந்து இந்த கைக்கு கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து ஒரு டைம் கொடுக்கணும். வலது பக்கத்துலேருந்து அந்த ஓட்டையில், அதே ஓட்டையில் விட்டு இந்த பக்கம் ஓட்டைக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அமுக்குங்க.
2வது ஒயர் அமுக்குங்க. 2வது ஒயரை அமுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே கொண்டு வந்து இந்த கையில் வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம எப்பயும் போல் அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணணும். ஒரு டைம் வந்து வலது கைனா ஒரு டைம் இடது கை. அடிப்பக்கத்து ஒயர் லாஸ்ட்டில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு அடிப்பக்கமாக கொண்டு வந்து இது மாதிரியே பின்னிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பின்னிட்டு வந்துட்டு ஒயர் வந்து நம்ம வச்சு பாருங்கள். கீழே சொருகிறதுக்கும் முடிச்சு போடுறதுக்கும் இருக்கணும். இப்போது மேலே அது மாதிரி அந்த இடம் வரும்போது அந்த பக்கம் நம்ம ஒயர் கூடக்குள்ளார விட்டு இழுத்தோம்ல, அதே மாதிரி இந்த பக்கமும் ரைட்லேருந்து ஒரு டைமு லெஃப்ட்லேருந்து ஒரு டைம் அந்த ஓட்டையிலேயே விட்டு அந்த ஃபஸ்ட்டு ஓட்டை அந்த கேப்பில் வர ஃபஸ்ட்டு ஓட்டையில் விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கூடையோடு சேர்த்து பின்னுற மாதிரி ஒரு டைம் மட்டும் பின்னிட்டு அதுக்கு அடுத்து ஒரு டைமு அந்த ஓட்டையில் விடாமல் ஒரு டைம் மட்டும் வலதுலேருந்து ஒரு தடவை இடதுலேருந்து ஒரு தடவை கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டணும். இப்போ பாருங்கள், நான் அடிப்பக்கமாக கொடுக்குறேன். லாஸ்ட் ஒயரை எப்பயுமே தள்ளி விட்டுட்டு அந்த 2வது ஒயரை அமுக்குங்க. பாருங்கள், அடிப்பக்கமாக கொண்டு வந்து அந்த 2வது ஒயரை அமுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே வச்சாச்சு. இப்போது இதை அப்படியே சொருகணும். நல்லா இழுத்துக்கோங்க டைட்டாக. எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதுக்கு நேராக அதே இடத்துல நம்ம உள்ளார விடணும். ஒரு பக்கத்துக்கு 3 ஒயர்னு அதுக்கு நேராக அந்த கேப்பில் விட்டுருங்க. நிறைய விதமான கைப்பிடிகள் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியோ அதை போட்டுக்கோங்க. இது கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வேறு 2 ஒயர் கைப்பிடி உள் ஒயர் கொடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி கூட உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அந்த கைப்பிடி போட்டுக்கலாம். இதுக்கு உள் ஒயர்லாம் தேவையில்லை, இதே போதும். இப்போது உள்ளார விட்டாச்சு. உள்ளார மேலே பாருங்கள், பிசுறு இல்லாமல் அழகாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உள்ளுக்கு கொண்டு போயிட்டு 2 ஒயரையும் ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர்னு வச்சு இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 பிடிச்சி முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக முடிச்சு போட்டிங்கன்னா ஈஸி. இதை அப்படியே சொருகி விட்டுருங்க. அந்த எல்லா ஒயரையும் சொருகி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் சொருகிட்டு 2 பக்கமும் போட்டுட்டேன். கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா? நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.